அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியிலிருந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃபோன்லேயும் கேட்டிருக்கீங்க, as well as வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க. 7.5% ரிசர்வேஷன் பிடிஎஸ் கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் 2023 இது என்னென்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி பிடிஎஸ் காலேஜஸில் எத்தனை சீட்ஸ் இருக்குது, as well as வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டடாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கவுன்சிலிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அதை வந்து கடற்கடன் பார்த்துட்டு தென் நம்ம இதுக்கு போயிடலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம ஹெல்த் மினிஸ்டர் உயர்திரு மா சுப்பிரமணியம் சார் அவர்கள் வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எம்பிபிஎஸோட கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அந்த நீட் ப்ராப்ளம்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேசஸ் நிறைய ஃபைல் ஆகிருக்கு. ஸோ அதோட ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா 8th வருது. ஸோ இந்த ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா மேபி எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் வந்து டிலே ஆகலாம். ஸோ அந்த டிலே ஆகிறதுனால நம்ம இந்த பேராமெடிக்கல் கோர்சஸோட கவுன்சிலிங் வந்து டிலே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தார். பட் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்திருக்க நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் வந்திருக்க நியூஸ் வந்து எம்பிபிஎஸ் கலந்தாய்வுக்கு பிறகு துணை மருத்துவ படிப்புக்கு சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டு 19 கோர்சஸ் இருக்குது, பேராமெடிக்கல் கோர்சஸ்ஸு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, as well as வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ அரௌண்ட் 67,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க போல இருக்குங்க. ஸோ 67,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு அதாவது மேலேருந்து இப்போ June 26 வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ரேங்க் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்குது. ஸோ அட் தி ஏர்லியஸ்ட் வந்து ரேங்க்ஸ் வந்து அவங்க டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் கோயிங் ஆன். பட் அவங்க என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி முடியாமல் ஸ்டார்ட் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா இதனோட அட்மிஷன் வந்து பாதிக்கப்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆன உடனே பேராமெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் பர் ஷெட்யூல் வந்து 6th வந்து கண்டிப்பாக வந்து எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத இதனோட இண்டிகேஷன். ஏன்னா இது வந்து இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ், ரைட்? ஸோ இந்த லேட்டஸ்ட் நியூஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கிற மாதிரி 7.5 ரிசர்வேஷன் பிடிஎஸ் காலேஜஸோட க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்த்துலாம். பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 3 காலேஜஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் இருக்குது. ஒன்று சென்னை, 2வது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, 3வது வந்து கடலூர் மெடிக்கல் காலேஜ். இந்த 3 காலேஜஸில் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டென்டல் இருக்குது. இந்த 3 காலேஜஸில் இருக்க சீட்ஸில் 7.5% ரிசர்வேஷனில் வந்து எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் 6 சீட்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து எத்தனை சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சென்னையில் 6 சீட்டு, புதுக்கோட்டையில் 3 சீட்டுங்க, கடலூரில் 7 சீட்டு. ஸோ டோட்டலாக வந்து 16 சீட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் டென்டல் காலேஜில் இருக்க 7.5%க்கு உண்டான சீட் அவைலபிலிட்டி. ஓகேங்களா? ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க 7.5% சீட்டுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 119 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் அலோகேட் ஆகிருக்கு. ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 சீட்லேருந்து 5 சீட்லேருந்து 6 சீட்லேருந்து 7 சீட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7.5%க்கு வந்து பார்த்திங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் எப்படி இருக்குங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் இல்லைங்க, ரொம்ப கம்மி தான். ஒரு 20-30 மார்க்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது இப்போ நீங்களும் பார்த்துருங்க. ஓசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் 2023. ஓகேங்களா? ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 366 தான் மினிமம் மேக்ஸிமம் ரெண்டுமே. பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் க்ளோசிங் மார்க் 353, மேக்ஸிமம் 356, ஒரு 3 மார்க் தான் வித்தியாசம். ஏன்னா சீட்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஒரு சீட் 2 சீட் தான் பிசிக்கு. டோட்டலாக அந்த 16 சீட்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 3-4 சீட் தான் வந்து பிசிக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த சீட் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.
பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 334 தான் க்ளோசிங் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் மார்க்குங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 361 வந்து மினிமம் க்ளோசிங் மார்க் அண்டு 368 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் க்ளோசிங் மார்க். ஓசியை விட வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி தான் அதிகம் ஆக்சுவலி. ஸோ எம்பிசியில் ஆக்சுவலி 7.5%ல் காம்படிஷன் அதிகம். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் பிடிஎஸ் as well as ஃபார் எம்பிபிஎஸ். நம்ம ஆல்ரெடி பழைய வேறு வீடியோவில் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எம்பிபிஎஸ்லையும் இந்த எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 7.5%ல் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ எம்பிசி கேட்டகரி சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் இருக்கான்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 330 மினிமம் க்ளோசிங் மார்க் அண்ட் 334 மேக்ஸிமம் க்ளோசிங் மார்க். எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 338 மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரெண்டுமே அதே தாங்க. எஸ்டிக்கு எதுவும் சீட் அலாட் ஆகலை. ஸோ அதனால் மார்க் இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் 2023. ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20 ப்ரைவேட் டென்டல் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லைங்களா, அதனோட 2023யோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில் எதுவுமே வந்து அலாட் ஆகலை. ஸோ தெர் இஸ் நோ மார்க். பிசியை பொறுத்த வரைக்கும் 326 வந்து பார்த்திங்கன்னா மினிமம் க்ளோசிங் மார்க் அண்ட் 355 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் க்ளோசிங் மார்க்குங்க. இதுலேயும் பாருங்கள் 353 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒருத்தருக்கு கிடச்சிருக்குங்க டென்டலில். ஆனால் 355 எடுத்தவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவர் பண்ண மிஸ்டேக்காக இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைவேட் டென்டல் காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது ரெண்டு தான் சான்ஸுங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 325 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் க்ளோசிங் மார்க் அண்ட் 333 அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் க்ளோசிங் மார்க்குங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 326 அப்படிங்கிறது மினிமம் க்ளோசிங் மார்க் அண்ட் 360 அப்படிங்கிறது மேக்ஸிமம் க்ளோசிங் மார்க். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 306 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் க்ளோசிங் மார்க், 333 அப்படிங்கிறது மேக்ஸிமம் க்ளோசிங் மார்க். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 324 மினிமம் க்ளோசிங் மார்க் அண்ட் 336 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் க்ளோசிங் மார்க். எஸ்டிக்கு there is no seat allocation. ஸோ இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா 7.5%ஓட டென்டல் காலேஜஸோட 2023யோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ 2024க்கு as I said earlier நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க பசங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எல்லா இதுக்குமே பொருந்துங்க. ஸோ மினிமம் ஒரு 30 மார்க்ஸாக வந்து இதோட ப்ளஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இந்த வருஷத்துக்கு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸில் யாராவது வந்து 7.5% ரிசர்வேஷனில் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்கு தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.